மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இந்த தலைப்பிலே சிலரும் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு, காசை தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா என்று இன்னொரு பாட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, இப்படி ஒரு பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே, இயற்கையை திருடாதே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம். இப்படி 5 பாட்டு. இந்த 5 பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். சார், விழாமை இருக்கிறது வெற்றி இல்ல, விழும் போதெல்லாம் எழுவது தான் சார் வெற்றி. சார், உலகத்துல அமெரிக்கா நாட்டுல ஜனாதிபதி இருந்தவர் தான் சார் ஆபிரகாம் லிங்கன். அவர் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் சார். அவர் தன்னோட 21 வயசுல வியாபாரம் தொடங்கினாரு. அந்த வியாபாரத்திலையும் அவருக்கு தோல்வி. மாகாண சபையின் உறுப்பினராக தேர்தலுக்கு போனாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. இந்த மாதிரி 25 வயசுல அந்த மாதிரி காதல் பண்ணி அந்த பொண்ணு மேல காதல் வச்சு அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, அதுலயும் அவருக்கு தோல்வி தான். நாடாளுமன்ற உறுப்பினரா போட்டி போட்டாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. காதலையும் தோல்வி, தேர்தலையும் தோல்வி. ஓகே. மக்கள் மன்ற தலைவராக போட்டி போட்டாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. 47வது வயசுல துணை ஜனாதிபதி பதவிக்கு 2 தாட்டி போட்டு போட்டாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. கடைசியா 12வது முறையா அமெரிக்கன் நாட்டுக்கு ஜனாதிபதியாக போட்டி போட்டாரு, ஆனா அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சிச்சு. அவர் ஜனாதிபதியாகி பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் கேலி செய்யறதுக்காகவே, மிஸ்டர் ரிங்கன், உங்க அப்பா தெரிஞ்ச செருப்பு என் காலுக்கு கீழே இருக்குன்னு சொன்னாரு. அப்ப ஆபிரகாம் இங்க நினைத்த மாசா சொன்னாரு, அது நல்லா உழைக்குதா, உழைக்கலனா சொல்லுங்க, அது நான் தைச்சு தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம அவமானப்படுத்தாலே இப்படி சொல்றோமே, அன்னைக்கு அவர் கேவலப்படுத்தினாலும் அதுக்கு தனக்கு சாதகமா ஆக்கிட்டார் சார். சார், இன்னைக்கு இளைஞர்கள் காதல்ல தோல்வி, படிப்புல தோல்வின்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. ஆனா ஆபிரகாம் லிங்கன் 11 தாட்டி தோல்வி சந்திச்சிருக்காரு. அவர் என்ன 11 தாட்டி செத்தா சார் பிறந்தாரு? அவர்கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சு, விடா முயற்சி இருந்துச்சு, அதனால தான் சார் அவரால் முன்னேற முடிஞ்சது. சார், வாழ்ந்து பார்க்கத்தான் சார் வாழ்க்கை, ஜெயித்து காட்டதான் சார் போராட்டம். சார், உலக மக்கள் எல்லாருக்கும் வால்ட் டிஸ்னியை பத்தி தெரியும். ஆனா அவர் கடந்து வந்த வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள் தெரியுமா சார்? வால்ட் டிஸ்னி வாய்ப்பு தேடி சினிமா ஸ்டூடியோவா இறங்கி ஏறினாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க அவரை பார்த்து என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? அட, சாதாரண பொம்மை படம் எடுக்கிறவன் தானே, இவனுக்கு எப்படி சினிமா படம் எடுக்க வரணும் இலக்காரமா சொன்னாங்க. ஆனா அவர் தோணல, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த பணத்தில் அவர் சொந்த படத்தை எடுத்தாரு. அந்த படம் அவருக்கு லாபத்தை தரல, மேலும் நஷ்டத்தை தான் தந்துச்சு. ஆனாலும் அவருடைய முயற்சியிலையும் அவர் கைவிடல. உலகத்திலேயே சாகாவரம் பெற்ற மிக்கி மவுஸ் என்ற ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தினாரு. அன்னைக்கு அவருக்கு போதுன்ற அளவுக்கு கோடியா பணம் குவிஞ்சிச்சு சார், குவிஞ்சிச்சு. அவரோட வாழ்க்கையில கடைசியில் அவர் முயற்சியிலும் வெற்றி பெற்றாரு, தன்னோட தன்னம்பிக்கையில் தன்னோட வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றார் சார். படுத்து கிடந்தவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடக்காதவன் கால்களில் சிலந்தி கூட கூடு கட்டும், ஆனால் எழுந்து நடந்தவனுக்கோ திசைகள் தோறும் உதயம் தான். சார், இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சுங்களா சார்? புரிஞ்சுது சார். ஒருத்தனுடைய வாழ்க்கையில அவனோட முயற்சியே செய்யலைன்னா அவனுக்கு வெற்றி குவியாது. தோல்வியை துவண்டக்கூடாது, தோல்வியை வெற்றின்னு நினைச்சா வெற்றி குவிய சார். அதுதான் நான் அடிச்சு சொல்றேன், தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது சார். காதல் ஜெயிக்கும் போது சாதாரணமாயிடுதியா, அதே காதல் தோத்து போயிட்டா சரித்திரமாயிடுதியா. ஒரு பெத்த அப்பாவோ அம்மாவோ ஒரு உடம்பு சரியில்லாமையோ இல்லை ஒரு விபத்துலையோ இறந்துட்டாங்கன்னு வை, எந்த பிள்ளையாவது தான் அப்பா இறந்துட்டாங்களே தான் அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்லி எந்த பிள்ளையாவது செத்து போயிடறானையா? ஆனா ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறாயா. ஒரு பையன் இருக்கான், நல்லா படிக்கக்கூடிய பையன்,
அவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு படிக்க கூட போவாம அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தினாயா. அந்த பொண்ணு சேர்ந்து பதிலுக்கு சுத்தினா. அவங்க அப்பா அம்மா கிட்ட அதுக்கு வேணும் காசு, இதுக்கு வேணும் காசு அப்படின்னு சொல்லி தினம் ஒரு ரோஸா வாங்கிட்டு போய் கொடுத்தான். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, பாருடி அவன் படிக்க கூட போக மாட்டேங்கிறான், எனக்காக தினம் ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. ஆனா இப்ப என்ன சொல்றா தெரியுங்களா, எங்க அப்பா அம்மா உன்னை விட நல்ல வசதியான நல்ல வேலையில உள்ள மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, உன்னோட கூட வாழ்நாள் ஃபுல்லா வாழ முடியாது, என் முகத்துல முழிக்காத போடான்னு சொல்லிட்டா. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுங்களாயா, 3 நாளா சாப்பிடாம பட்டினி கிடந்து வேதனையில அழுது இருக்காயா. அந்த வேதனை தாங்க முடியாம மாத்திரையை சாப்பிட்டு இருக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பையனையே காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா, ஒரு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சா கூட அவனால சாப்பிட முடியாத அளவுக்கு குடல் வெந்து போச்சியா. 12 மணி ராத்திரிக்கு ஒரு குழந்தை அழுதா அது பாலுக்கு தான் அழுதுன்னு ஒரு தாய்க்கு தெரியா. ஒரு 25 வயசு இளைஞன் 12 மணி ராத்திரிக்கு வேதனையில் அழறத பார்த்தா என் வயிறு எரியுதுயா, என் வயிறு எரியுதுயா. அந்த தாய் வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஆசை ஆசையா 25 வயசு வரைக்கும் வளர்த்த அந்த பெத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு நேத்து வந்த ஒரு பொண்ணுக்காக எதிர்கால வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறானே, அவனை பார்த்து அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ்றாயா. எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து எந்த பெத்தவங்க சந்தோஷமா வாழ முடியும்? என்ன மாதிரி பெத்தவங்க எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்றாங்களோ தெரியல. ஆனா எதிர்கால இளைஞர்களே, வருங்கால தூண்களே, பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க. பெத்தவங்களோட உணர்வுகளை மதிச்சு எதிர்கால லட்சிய பாதையை நோக்கி செல்லுங்கள். பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க, பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க. ஆலம் விழுதுகள் போல் இங்கு 1000 வந்தும் என்னே, வேறென நீ இருந்தால், வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் உன் அப்படின்னு வந்துட்டாங்க. நம்மால் மடமடன் வந்து இந்த பாட்டு பாட்டினா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஏதோ பொழுது போகாம பாடினதுக்கு என்கிட்ட வந்து விளக்கம் கேட்டா என்னம்மா அர்த்தம்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்துக்கிட்டு சொல்றா, ஆலமரம்னா உங்க அப்பா, அந்த கிளைனா உங்க அம்மா, இந்த விழுதுகள்னா உங்க கூட பிறந்தவங்க, வேறு மாதிரி நான் மண்ணுக்குள்ள இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டணுமான்னு கேட்கிறேன். ஐயா 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 ஒரு நிமிஷம் வாங்க. இவர் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போனா விளங்காது. வீட்டுக்கு போக எப்படி போகணும் தெரியுங்களா? எப்படி போகணும்? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாகேன்னு போனார்னு வைங்க, கேள்வியே கேட்க மாட்டாங்க. சொர்க்கம் படத்துல உள்ள பாட்டு எடுத்து அடிக்கிறார். அவருக்கு பின்னால பதில் இருக்குங்க ஐயா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஒருத்தன் வர்றான், என்ன ஒரு பெரிய மேதாவின்னு நினைச்சிட்டு நான் என்னமோ கரெக்டா பொழைச்சிக்கிட்டு இருக்கிறவன்ட்டு கேட்கற மாதிரி, அண்ணே இந்த மனைவியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னா எப்படின்னு கேட்டான். மனைவியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதா? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க ஐயா. மனைவியை கண்ட்ரோல் வைக்க ரொம்ப சிம்பிள். 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு கூட வாங்கினாங்க வைங்க, அது ஒரு கண்ட்ரோல். அடிக்கடி சினிமா கூட்டு போச்சுன்னு வைங்க, அது ஒரு கண்ட்ரோல். எது பண்ணாலும் காசு இருந்தா கண்ட்ரோல்ல வந்துடும். ஐயா இப்ப இதை பூரா சொல்லிக்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டி மனசுல நான் என்னவா இருக்கேன்னு தெரியல, நான் எதை செஞ்சாலும் அவ இப்படி கேலியும் கூத்துமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னா அவ என் மனசுல என்ன இருக்கிறா, எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ஐயா? என் மனசுல எப்பவுமே ஒரு பஞ்சாமிரதங்க ஐயா. ஆச்சுங்களா? இன்னைக்கு அரட்டை அரங்கத்தில் வந்த உடனே உங்க மனைவி யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் கடைசி தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவ வந்துட்டா நாங்க பாக்குறதுக்கு யாரும் இல்லை, என்னை போக சொல்லி அனுப்புனால இங்க வந்துட்டேன்னு சொன்னேன். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது ஒரே பையன் வீட்டில் கட்டி கொடுத்தா நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. நான் ஒரே பையன் வீட்டுக்கு,
ஆனால் என் கூட பிறந்தது தான் 6 தங்கச்சி. எங்கள் அப்பா வெடிமருந்து தொழிற்சாலையில் வெந்து ஒரு 4 தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் முழு பொறுப்பு குடும்பத்தில் என்ன கவலை இல்லை. இது என்ன கவலைப்பட்ட ஆளுகள் ஐயா, ஆனந்த கண்ணீர். எங்கள் அப்பா வந்து அவருக்கு தெரியல நான் எவ்வளோ படிக்கிறேனே தெரியாது, எத்தனாவது படிக்கிறேனே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து பையன் எத்தனாவது படிக்கிறான், அவன் 3ஆவதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இருக்கு கூப்பிட்டு கேட்டுடுறேன், டே எத்தனாவது படிக்கிற மதி அப்படி, இப்போ 4ஆவதுப்பா, டே அன்னைக்கிறமா 3ஆவதுன்னு, அது பாஸ் ஆகிட்டப்பா, ஓ பாஸ் ஆகிட்டானுங்களாம்மா அப்படிங்குவாருங்க. அப்படியெல்லாம் இருந்து வறுமைன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதுங்க ஐயா, புயல் வெள்ளத்தில் வந்து இங்கேருந்து எல்லாம் பழைய துணிகளை எல்லாம் கொடுங்க அனுப்பலான்னு சொன்னாங்க. எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வச்சாங்க. அதை லாரியில் ஏற்றுற நேரத்துக்கு எங்கள் ஆசிரியை அப்படி திரும்பி பார்த்துட்டு, இது எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போகணும், இவன்லாம் சும்மா நிற்கிறானேன்னு சொல்லி அதிலிருந்து பிரிச்செங்களுக்கெல்லாம் சட்டம் கொடுத்தாங்க. அதை போட்டிருந்தோம். குஜராத்தில் பூகம்பத்தில் பாதிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரன் 15 செகண்டில் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்கய்யா, ஏழை ஆயிட்டான். அவன் நின்று திரும்பி பார்க்குறான், பொண்டாட்டியும் காணோம் பிள்ளையும் காணோம். அலெக்ஸா இருந்தால் பணம் எங்கேன்னு பெட்டியை தேடி இருப்பாருங்க ஐயா. ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுங்களா, எப்படியோ பிழைத்து விட்டேன் இனி எப்படி பிழைப்பேன்னு அவரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க நம்ம நாட்டில். ஏன்னா பணம் போனதுக்காக இல்லை, அந்த சுற்று ஒரு மனைவி இல்லை மக்கள் இல்லைன்னு அவங்க இருக்கும்போது தலைவலியாக தெரியுங்க ஐயா, அந்த இழப்பில் தான் தெரியும் அவங்களுடைய உபயோகம் என்னன்னு சொல்லி. இன்னைக்கு மனைவி மேல பாசம் இல்லாத ஒருத்தன் என் குழந்தை மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்ன பொய்யுங்க. சபாஷ், இந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். மனைவி ஒருத்தன் நேசிக்க தெரிஞ்சவன் இந்த உலகம் நேசிக்குங்க. கரெக்ட். நான் வந்து எங்க போனாலும் எந்த மட்டத்திலையும் பிரகாசிக்கிறதுக்கு மனைவி எனக்கு ஒரு அவதாரங்க ஐயா. வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவளை எந்த அளவுக்கு இன்னைக்கு வறுமைன்னா என்னென்னு PhD வாங்குவாங்கய்யா, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான். அவகிட்ட நகை இல்லை நட்டு இல்லை. ஆனால் இப்போவும் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய குடும்ப பாரம் இருந்தாலும் நான் அது எதையும் கண்டுக்கிறதில்ல. என் புருஷனுக்கு பொது வேலையில் தான் மகிழ்ச்சி இருக்குதுங்கிறதுக்காக நான் என்ன சொன்னாலும் எனக்கு ஆதரவுங்கய்யா. எனக்கு என்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய நண்பன், நீ பொது வேலை செய்கிற, உனக்கு தினம் 100 ரூபா வருமானம் வர மாதிரி உனக்கு ஆட்டோ வாங்கி தரேன்னு எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் தான் ஓட்டுறேன். எனக்கு நல்ல மனைவி நேசிக்க தெரிஞ்சனால எனக்கு ஒரு 5 உயிர் தோழனுங்க இருக்காங்க ஐயா. 5 பேர் 5 மட்டத்தில் இருக்காங்க. எல்லாமே என்னை காப்பாற்றுவாங்க. இது எல்லாம் மனசில் வச்சு இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் அம்மா 6 தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி தான் கட்டி கொடுக்கணுங்க. இவங்களை கட்டி கொடுத்ததுக்கு பிறகு மீண்டும் நான் 1ஆவதுலேருந்து படிக்கணுங்க ஐயா. இவங்களெல்லாம் கட்டி கொடுத்தா டிகிரி முடிஞ்சுங்க. 1ஆவதுலேருந்து படி எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு இல்லைங்களா, அதில் பெரிய பிள்ளைக்கு நானே பேர் வச்சுட்டேன். 2வது பிள்ளைக்கு உங்களை பார்த்து காப்பி அடிச்சுங்கய்யா. பெரிய பிள்ளைக்கு உரை நடைங்க ஐயா, ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ் மலர். 2வது பிள்ளை இலக்கணங்க ஐயா, அதனால தமிழ் இலக்கியம் உங்களை பார்த்து தான் காப்பி அடித்தேன். பரவாயில்ல, அங்கேயாவது தமிழை நீங்கள் நினைக்கிறீங்களே. என் பொண்ணுக்கு நான் ஆங்கில இலக்கிய பேர் வைக்கல, தமிழ் இலக்கியம் தான் வச்சேன். இந்த அனுசரிப்பு எல்லாம் பார்க்கும்போது நான் என் மனைவி சொல்கிறது மீற வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் தான் சமையலுங்கய்யா, எல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சமூகம் நமக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுங்களா ஐயா, பொண்டாட்டி தாசன் அப்படின்னு ஒரு பட்டம் கிடைக்குதுங்கய்யா. அதுலேயும் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தாங்க. காளிக்கு தாசனாக இருக்கிறத விட, கண்ணனுக்கு தாசனாக இருக்கிற விட, கண்ட நடிகனுக்கு தாசனாக இருக்கிற விட, எனக்கு ஒரு முகவரிக்கு உத்தரவாதம் கொடுக்குற என்னுடைய மனைவியின் பேரில் பொண்டாட்டி தாசங்கிற பட்டம் எனக்கு நோபல் பரிசுங்கய்யா. நன்றி நன்றி. சபாஷ். வீரமதிவாணன் ஒரு கருத்து சொன்னார், என்னை ரொம்ப நெகிழ வச்சாரு. என்ன மட்டுமல்ல, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல இதயம் படைச்சவர்களால் நெகிழ வச்சிருப்பாரு. மனைவியை நேசிக்க தெரிந்தவன் மட்டும்தான் தன் மகன் குழந்தைகள் கூட நேசிக்க முடியும்னு சொன்னார். அற்புதமான கருத்து. இன்னைக்கு ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னாரு, கண்ட நடிகனுக்கு தாசனாக இருப்பதை விட
யாராருக்கோ தாசனாக இருப்பதை விட என் பொண்டாட்டிக்கு தாசனாக இருப்பது தப்புலன்னு சொன்னார. நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா பொண்டாட்டிக்கு தாசனாக இருக்கலாம். எப்ப மனைவி என்பவள் உண்மையிலேயே வாழ்க்கையின் நல்ல துணைவியாக இருக்கும்போது அவளுக்கு தாசனாக இருக்கலாம். மனைவி என்பவள் நமக்கு மந்திரியாக இருக்கும்போது அவளுக்கு நாம் தாசனாக இருக்கலாம். மனைவி என்பவள் தாய்க்கு பின் தாரம் என்று சொன்னார்களே, அந்த தாரமாக நம் பாரத்தை எல்லாம் அவள் தாங்கிக் கொள்ளும் தாரமாக இருந்தால் அவளுக்கு தாசனாக இருக்கலாம். தப்பு இல்லை. பொண்டாட்டி பேச்சை கேட்கிறியே அப்படின்னு சில பேர் சொல்லுவான். நல்ல கருத்தை யாரு சொன்னாலும் கேட்கலாம். அது பொண்டாட்டி சொன்னா கேட்க கூடாதுன்னு என்ன சட்டம்? இன்னைக்கு நான் சொல்றேன், இவ்வளவுலாம் வளர்ந்து ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சொல்றாங்களே. நான் கல்யாணம் பண்ற அன்னைக்கு தாலி வாங்குறதுக்கும் ஒரு பட்டு சேலை வாங்குறதுக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கல்யாணம் பண்றேன். என் கல்யாணத்தில் 16 பேருக்கு சோறு போடுறது கூட வழியில சாதாரண ஏழனா. ஆனா என் கரம் பிடித்த என்னுடைய மனைவி, உயிருள்ள ஒரு கரம் பிடித்த என் மனைவி, இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ இடி மின்னல் துயரம் தொல்லை எல்லாம் வந்திருக்கு. ஏதோ என்னை விட்டு போயிருக்கு, ஏதோ கோடியெல்லாம் கூட போயிடுச்சு. ஆனா என்னை விட்டு போகாத ஒரே செல்வம் என் மனைவி மட்டும். அதனால வீரமதிவாணன் சொன்னது போல நல்ல மதி உள்ள மனைவி இருந்தால் அவருக்கு தாசனாக இருந்தால் தப்பு இல்லை. சார், நம்ம இந்தியா இன்னும் முழுமையான வளர்ச்சி பெறல சார். பக்கத்து நாடுகள்கிட்ட கடை வாங்கி வளர்ந்துட்டு இருக்கு சார். நினைக்கும் போதே அழுக வருது. 3 பக்கம் கடனாலும் 1 பக்கம் வட்டியாலும் சூழப்பட்ட தீபகர்ப்பம் நீதானே இந்திய நாடே, நீதானே இந்திய நாடே. இப்படி இந்தியாவை ஏழை நாடு கடன்கார நாடுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பணம் தான் சார் காரணம். இந்த பணம் மட்டும் இல்லைன்னா எல்லா நாடும் ஒரே ஈக்குவலா இருந்திருக்கும் சார். எல்லாம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பாங்க சார். இப்படி எல்லாத்தையும் வேறுபடுத்தி காட்டுற பணம் எப்படி சார் கடவுளாகும்? சார், இந்தியாவை உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க காசு காரணம் இல்லை சார். இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க கல்வி செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க கலை செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க ஆன்மீக செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க இயற்கை செல்வம், இந்த செல்வங்க தான் சார் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்குது. காசு திரும்பி பார்க்க வைக்கல சார். சார், பணம் தான் நிம்மதி தருன்னு ஒருத்தர் நம்ம நாட்டில இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருந்தாராமா. அங்கேயும் நிறைய பேர் பணத்தாசையால அடிச்சுக்கிட்டு சாகுறாங்களாமா. அப்போ அவர் சொல்றாரு, நம் நாட்டில் நிம்மதி இல்லைன்னு வெளிநாடு போயிருந்தேன், அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க பணத்தாசையால, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க பணத்தாசையால, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. தன்னானே 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 தன்னானே. சார், நம்ம ஊட்டி குன்னூர்லாம் நிறைய பேர் எஸ்டேட்டு வீடுகள்னு வாங்கி போட்டு தன்னோட குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க சார். இவங்க கிட்டயும் பணம் இருக்கு, அவங்களும் பணம் அனுப்புறாங்க. ஆனால் இவங்க கிட்ட போயிட்டு பணம் நிம்மதியே சந்தோஷத்தை தருதான்னு கேட்டா கதறாங்க சார். எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்கள் குழந்தைங்களோட அன்பும் பாசமும் தான் முக்கியம்னு சொல்றாங்க சார். அப்போ எப்படி சார் பணம் கடவுளாகும்? சார், உலகத்தையே அந்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவை போரிட்டு திரும்பி போகும்போது அவர் செத்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் செத்தோன்னே எனக்கு சவப்பெட்டி செய்யும் போது என்னோட கை ரெண்டும் வெளியே தெரிகிற மாதிரி எனக்கு சவப்பெட்டி செய்யுங்க. ஏன்னா இந்த உலக மக்கள்லாம் அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கையோட தான் போனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சார், உலகத்தையே அந்த உலகத்தையே அந்த மாவீரன் அலெக்சாண்டர் கூட பணம் முக்கியம் இல்லை, பணத்தினால எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லிட்டு செத்தாரு. சார், என்னை பொறுத்தளவுக்கு பணம் கடவுள் இல்லை சார், பணம் ஒரு பேய் சார். அவ்வளவுதான் சார். நன்றி.
இந்திய நாட்டை நினைச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசும்போதெல்லாம் நோட்டை நினைச்சு பாடிக்கிட்டு இருந்த இந்த அலெக்சாண்டர் எங்க, நாட்டை நினைச்சு பாடின இந்த சிறுவன் எங்க சார்? எந்த காலகட்டத்திலையும் இந்த சின்ன பையன் சிறுவனாக நினைக்கவில்லை, அறிவு சுடரோடு பேசிய ஒரு முருகனாக நினைக்கிறேன். சுனாமியில் ஒரு அப்பா அம்மா சுனாமி வர்றது தெரியாமல் கடலூருக்கு புறப்பட்டு போகிறாங்க காரில். 2 பையன் கூட கட்ட பொண்டாட்டி போயிட்டு கடலூரில் போய் ஊரை சுற்றி பார்க்க போகிறாங்க. காரில் போயிருக்காங்க. கார் போயிட்டு இருக்கும்போதே கடலில், ஆனால் சுனாமி வரும்னு அவங்களுக்கு தெரியாது. சுனாமி அலை சுற்றி அடிக்குது, அப்படியே காரை தூக்கி அடிக்குது. சாவ போகிறாரு அப்பா, தன்னுடைய மனைவியோட சாவ போகிறான். கட்ட பொண்டாட்டியும் போக போகிறா. அப்போ ஒரு மூத்த பையன் மட்டும் அலையிலேருந்து ஏதோ போட்டை கிட்ட பிடிச்சி துடுப்பை பிடிச்சி ஒரு பையன் தப்பிக்கிறான். தான் செத்தாலும் பரவாயில்ல, தன்னோட இன்னொரு கை குழந்தைய புடைக்கட்டுன்னு கண்ணாடியை திறந்து, காரை திறந்து, கண்ணாடி கதவை திறந்து அந்த குழந்தைய தூக்கி அந்த கண்ணாடி காருக்குள்ளே போட்டுட்டு தன் மனைவியோட அந்த மனிதன் இறந்துடுறாரு. ஆனால் சாகும்போது சுனாமி அலையில தன்னுடைய 2 சின்ன குழந்தைய, அந்த பிஞ்சு குழந்தைய, தன்னுடைய 2வது மகனை மட்டும் காப்பாத்திட்டோம், இன்னொரு பக்கம் மூத்த பையனை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையிலே அந்த அப்பா அம்மா 2 பேரும் உயிரை விட்டாங்க. ஆனா அந்த அலையில அடிச்சு ஒரு மூத்த பையன் புடைச்சிட்டான். ஆனா இன்னொரு தன்னோட தம்பி எங்கன்னு சொல்லிட்டு தம்பியை தேடுறான். சுனாமியில தன் தாயை இழந்தான், தந்தையை இழந்தான். அந்த காருக்குள்ள அந்த அப்பா தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும்னு தூக்கி போட்டார. கண்ணாடி கதவை திறந்துட்டு தான் செத்தாலும் பரவாயில்ல, தன் பிள்ளையை காப்பாத்திட்டு விட்டுட்டு போன தூக்கி போட்ட பையன் இந்த பையன் தான். இவர் தான் அந்த சுனாமி அலையிலே அந்த ஆண்டவனுடைய அருளால் பிழைத்து வந்த அண்ணன். இந்த குழந்தையை ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரியும் சொல்றாரு, நான் அந்த கண்ணாடி கதவை உடைத்து அந்த குழந்தையை, இதே முகத்தை எனக்கு அடையாளம் தெரியுது, நான் காப்பாத்தினேன். அன்னைக்கு இருந்த அந்த கலவர சூழ்நிலையில், அன்னைக்கு இருந்த நிலவரத்தில் யார்கிட்டயும் இந்த குழந்தை யாரும் எடுத்தாங்க, யாருக்கிட்டே இந்த குழந்தை வளருது, அது எங்கே வளருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி அடித்து சொல்றாரு. இவங்களும் போய் ஒருவேளை இந்த குழந்தை உயிரோடு இல்லாமல் போயிருக்குமோன்னு அத்தனை யாருடைய சடலங்களும் போச்சாங்களோ அத்தனை சடலத்தையும் தேடி இது இந்த குழந்தையோட முகமா இருக்குமான்னு தேடி பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட முகம் கிடைக்கல. அப்போ இந்த குழந்தை எங்கோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் உயிரோட தான் இருக்கணும், ஒரு சின்ன நம்பிக்கை. நான் சொல்றேயா, காசு தான் கடவுள்ன்றீங்களே, அந்த காசை நான் இங்கே வைக்கிறையா, இந்த குழந்தைய யாராவது கொண்டாந்து கொடுக்க முடியுமா? காசு தான் கடவுளா? இல்லையா, இதை மீறி கடவுள் எங்கேயோ இருக்கிறார். தம்பி, அவரோட மனைவி, அவரோட குழந்தை எல்லாமே போயிட்டாங்க. அதை காப்பாற்றப்பட்ட ஒரே குழந்தைய கூடி யாரோ வச்சுருக்கீங்க. நான் உங்களை வச்சுருக்கவங்களாம் நான் உங்களை குற்றம் சொல்லலை, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த குழந்தைய வச்சுருக்கவங்க நான் எங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நிர்கதியாக இருந்த அந்த குழந்தையை நீங்கள் இவ்வளோ நாள் வளர்த்தி அந்த குழந்தைய வச்சுருக்கீங்க. அந்த எங்களுடைய சொத்து. அவன் அனாதை கிடையாது, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கா, உயிரோடு இருக்கா, அவனோட பெரியப்பா, அவரோட குடும்பம் அவனை தேடிட்டு இருக்கு. ஆனால் யார் வச்சுருந்தாலும் அந்த குழந்தைய தயவு செய்து கொடுத்துருங்க. காணாமல் போன போது அவனுக்கு 3 வயசு, இப்போ 5 வயசு ஆகிருக்கும். ஏதோ ஒரு ஸ்கூலில் யூகேஜியோ அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இவனை வயசு ஒத்த குழந்தை எந்த குழந்தைய பார்க்கும்போதும் அந்த தல்ஹா மாதிரியே தோணுது எங்களுக்கு. இறைவன் எல்லா செல்வங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த குழந்தை இல்லாத தினம் எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயம். அதனால் அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து தல்ஹா. கடலூரில் நடந்த சுனாமியில் அல்லாஹ் எங்கள் அம்மா அப்பாவே எடுத்துட்டான். ஆனால் என் ஒரே தம்பி உயிரோடு இருக்கான். இங்கே இருக்கவங்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கவங்களையும் அம்மா அப்பாவே நினைக்கிறேன். என் தம்பி எங்கே இருந்தாலும் என் கூட வரணும். நானும் அல்லாவிடம் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்காக இறைவன் எங்கிருக்கிறானோ அவனை நோக்கி என்னுடைய கண்ணீரை சிந்துகிறேன். நான் அழுகிறேன். மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அல்லாவே உன்னை நான் தொழுகிறேன். இந்த பையனுடைய உணர்வு தன்னுடைய தம்பி கிடைக்கும்னு கதறான். அவங்களோட உறவினர் கதறார். பாருங்க, இந்த சன் டிவி நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய யாராவது இந்த அடையாளத்தை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாதிரி குழந்தை எங்கேயாவது இருந்தா, ஒரு வேளை இந்த குழந்தைய யாராவது எடுத்து வச்சிருந்து 2 வருஷம் வளர்த்துருந்தா, வளர்த்த பாசம் பெரியது தான், அதை விட பெத்த பாசம் பெரியதுங்க. அதனால் நீங்கள் மனித நேயத்தோட இந்த குழந்தை யார்த்தையாவது இருந்தால், வேற யாராவது கூட பார்த்தா எங்களிடம்
சன் டிவி அரட்டை அரங்கத்தோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக இந்த குழந்தையை இவர்களுடைய இல்லத்தை சார்ந்தவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.